ஹையஸ்ட் கிராசிங் ஃபிலிம்ஸ் நம்ம இந்தியாவில் வந்து ஸோ நிறையா படம் இருக்குது. ஸோ நம்மளுக்கு நிறைய படம் தெரிஞ்சிருக்கோம். ஸோ நிறைய எல்லா படமே 1000 கோடிக்கு மேலே போயிருக்கு. ஃபஸ்ட்டு படம் வந்து டங்கல். ஸோ டங்கலும் பார்த்தாச்சு. இது வந்து மல்யுத்தம்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து எப்போ 2016 இந்த படம் பார்த்துட்டேன். கொஞ்சம் சீன் மறந்து தான். மல்யுத்தம் விளையாடுற கதை தான் இது. ஸோ இந்த படம் அப்பயே நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க. வந்து வெளிநாட்டில் நிறையா ஓடி இருக்குது, சைனாவில் அதிகமாக ஓடி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ படம் வந்து 1000 to 2000 கோடி மேலே வந்து வசூல். ஸோ அடுத்து வந்து பாகுபலி 2. ஸோ இந்த படமும் 1200 கோடிக்கு மேலே சம்பாதிச்சிருக்கு. ஸோ இந்த படமும் பார்த்தாச்சு. அடுத்து புஷ்பா 2 த ரூல் அப்புறம் வந்து 1600 கோடிக்கு மேலே வந்து சம்பாதிச்சிருக்கு இந்த படம். 4வது வந்து ட்ரிபிள் ஆர் ராம் சரணும் இவர் என்டிஆர் நடிச்சிருப்பாரு. ஸோ இந்த படமும் 1000 கோடிக்கு மேலே. ஸோ இது வந்து புஷ்பா 2 தான் நான் பார்க்கல. ஸோ ஃபஸ்ட்டு அந்த 3 படமும் டங்கல், பாகுபலி, ட்ரிபிள் ஆர் ஃபுல்லாக பார்த்துட்டேன். அடுத்து கேஜிஎஃப் சாப்டர் 2. ஸோ இந்த படமும் பார்த்தாச்சு. ஸோ அடுத்து ஜவான் வந்து நம்ம ஷாருக் கான் சாரும் அட்லி சார் டைரக்டர். ஸோ அந்த படமும் பார்த்துட்டேன். ஸோ கல்கி. ஸோ இந்த படத்துக்கு வந்து செகண்ட் பார்ட் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நல்லா இருக்குது இந்த படம். இதெல்லாம் இந்த எஃபெக்ட்ஸ்லாம் நல்லா விசுவல் எஃபெக்ட்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ செம்மையாக இருந்துச்சு இந்த படம். ஸோ பார்க்கவே தான் பாருங்கள். ஸோ ஓடிடியில் கூட வந்து வந்திருக்கும். ஸோ நான் தான் தேட்டரில் பார்த்தேன். இந்த படமும் செம படம். பத்தான். இதுவும் ஷாருக் கான் படம் தான். இந்த படமும் நான் இதெல்லாம் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து அனிமல் படம் தெரியாதவங்க யாரும் இல்லை. படம் வந்து ஓரளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படம். ஸோ ஒவ்வொரு சீனும் ஒவ்வொருத்தருக்கு பிடிக்கல, ஒவ்வொருத்தருக்கு பிடிச்சிருக்கு. ஸோ எனக்கு வந்து அந்த பிடிச்ச கேட்டகரியில் நானும் வருவேன். ஸோ அடுத்து வந்து இது ஒரு ஹிந்தி படம் தான். ஸோ இந்த படம் வந்து நான் இந்த பேர் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த படம் பார்த்ததில்ல. 11 பார்த்ததில்ல. சீக்ரெட் சூப்பர் ஸ்டாரும் பார்க்கல. பிகே இது வந்து அமீர் கான் வந்து இந்த ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிருப்பாரு. இந்த படம் பார்க்கல. 14 பார்க்கல. 15 2.0 நம்ம ரஜினி சார். நான் பார்த்தேன். இவர் ரஜினி சாரும் அவர் பேர் வந்து அமீர் கான் இல்லை, அவர் பேர் வந்து அக்ஷய் குமார் நடிச்சிருப்பாரு. இந்த படம் பார்த்துருக்கு, நல்லாயிருக்கும். சலார் இந்த படம் நல்லா இருக்கு. நிஜமான இந்த படம் சூப்பர். இதுக்கும் செகண்ட் பார்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அடுத்து சுல்தானா ஃபஸ்ட்டு தமிழ் நினச்சேன். இது வந்து ஹிந்தி. இந்த படம் சுல்தான் வந்து சல்மான் கான். அது வந்து பார்க்கல. அடுத்தது ஜெயிலர் படமும் சூப்பர் படம். 19 வந்து பாகுபலி. ஸோ லியோ படம் பார்த்துட்டேன், அது சூப்பரு. அடுத்து சஞ்சு டூம் 3 பார்த்துட்டேன். வார் படம் பார்த்துட்டேன். வார் வந்து ரித்திக் ரோஷனும் டைகர் சார் நடிச்சிருப்பாரு. ஸோ அந்த படம் பார்த்தேன் தேட்டர்லேயே. இந்த படம் வந்து நான் ஃபஸ்ட் ஷோவே போய் பார்த்தேன், வார் படம். ஸோ இந்த படம் வந்து செம்மையாக இருந்துச்சு. அடுத்து பொன்னியின் செல்வன் பார்க்கல. இந்த படம் டிவியில் போட்டேன், கொஞ்சம் பார்த்தேன், அப்படி பார்க்கல. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த படமும் நல்ல படம் தாங்க. ஒவ்வொருத்தர் கலாய்க்கிறாங்க, ஆனால் செம்ம படம். ஆனால் விஜய் ஏன்னா நான் ஒரு விஜய் ஃபேன்னால இந்த படம் வந்து செம்மையாக இருந்துச்சு. விக்ரம் பார்த்துட்டேன். வந்துட்டு சகோ இது வந்து பிரபாஸ் தான். இந்த படமும் ஒரு மாதிரி ஃபியூச்சர் இது மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். இது அப்பயும் வந்துச்சா 2019 இந்த படமும் செம்மையாக இருக்கும். தேவாரம் பார்க்கல. காந்தாரா செம்ம படம், ஆனால் அந்த படம் வந்து பார்க்கல. 3 Idiots வந்து நம்ம நண்பன் படம். அந்த படத்தை வச்சு நம்ம நண்பன் படத்தை வந்து எடுத்தாங்க. சரி இது பார்க்கல. சென்னை எக்ஸ்பிரஸ் செம்ம படம், செம்ம காமெடியாக இருக்கும். ஷாருக் கான் இது பார்த்துட்டேன். ஹிஸ்ட்ரி பார்த்துட்டேன். சிம்பா சல்மான் கான் தான் நான் பார்க்கல. ஆதிபுருஷ் வந்து இவருது நம்ம பிரபாஸ் தான் ராமாயணம் கதையை வச்சுருப்பாங்க. ஸோ இந்த படம் நான் பார்க்கல. 50 ஹையஸ்ட் கிராசிங் ஃபிலிம்ஸு. ஸோ இதில் வந்து எனக்கு வந்து ஒரு
10-15 படத்துக்கு மேலே பார்த்துருப்பேன். ஸோ நீங்கள் எத்தனை படம் இதில் இருக்கிற எல்லா படம் நீங்கள் இதில் எத்தனை படம் பார்த்துருக்கீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு இதுவுமே பாசிங்க பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க. அப்படியே அடுத்த ஒரு டாப்பிக்கில் அடுத்த ஒரு சினிமா பற்றி ஒரு வீடியோவில் வரேன்.